ஹலோ ஆல் வணக்கம் அகேன். இன்னைக்கு வீடியோவில் இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிஐ சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு மறக்கவே முடியாத டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து நம்ம இப்போ ஓடிஐ பக்கம் போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓடிஐ சண்டே நடக்க போகுது. அதுக்கான ப்ரிவியூக்காக நானும் மாஸ்டர் வந்துட்டோம். மாஸ்டர், இப்போ இது நியூ செட்டப் ஒயிட் பால் ஃபார்மேட் ஓடிஐ. உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்க. அதுக்கப்புறமா நம்ம டீமு பிளேயிங் 11 இதெல்லாம் பற்றி பேசலாம். இல்ல இது எங்களோட ஸ்ட்ராங் ஏரியா, நாங்க வின் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஆனாலும் உள்ள இருந்து ஒரு சின்ன பயம் இல்ல வருது. நீங்க ஐ மீன் நம்ம ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறதுல ஒரு அது கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸ்ட்ராங் டீம் தான். ஐ திங்க் ரிசல்ட்ஸ் வேற மாதிரி வரக்கூடாது, வராது அப்படின்னு. பேப்பர் ஆன் பேப்பர் ஓகேங்களா, இந்தியா இஸ் டெஃபினெட்லி ஃபேவரட்ஸ் ஃபேவரட்ஸ் ஃபேவரட்ஸ். ம், ம். சரி, ஓகே. நீங்க இந்தியன் டீமை படிங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல ஃபெமிலியர் ஃபேஸஸ் யாராவது இருந்தா அதை முதல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்தியன் சவுத் டீம் ஆப்பிரிக்கால சொல்லுங்க. மெயினா நம்ம டிகாக் வந்துட்டாரு, ம், திரும்பியும் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து திரும்ப வந்திருக்காரு கரெக்டா. ம், ம், ஸோ அவர் வந்திருக்காரு திரும்ப. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் எப்பவுமே பவுமா இருக்காரு. ம். அதுக்கப்புறம் பிரவிஸ் இருக்காரு. அதான் டெஸ்ட் டீம்ல இருந்த நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா. பவுலர்ஸ். பவுலர்ஸ் கொஞ்சம் புதுசா இருக்காங்க. அவரு ரபாடா இல்ல ஓகேங்களா. அந்த பர்கர், இங்கிடி, மகாராஜ், அப்புறம் பாட்மன், அவங்க தான் மெயினா பவுலர்ஸ் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் நமக்கு தெரியலைங்களா. அந்த பாஷ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஹன்சன் மார்வின் இருக்காரு, புஷ். அப்புறம் சுப்ரயன் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு. அவரு நான் ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் play சூப்பர் சுப்பராயனா. இல்ல சார், பிரினிலன் சுப்ராயன். பறந்து பறந்து அடிக்க போறாரு. பேட்டிங் ஓரளவுக்கு அதான் நம்ம டெஸ்ட்ல பார்த்ததுனால ஓரளவுக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு. அவர் ரிக்கில்டன் இருக்காரு, மார்க்ரம், ஜோர்ஜி, பிரவிஸ், பவுமா, டிகாக், பிரிட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஓகே. அதான் பட் இதுவே அவங்களது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி நியூ டீம் தான். ஆமா. அதுவும் ஒயிட் பால் ஃபார்மேட். அவங்க எந்த லெவலுக்கு டீமா ஜெல் ஆகி ஆட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, நம்ம நம்ம கதைக்கு வருவோம். நம்மளோட ஸ்குவாட் அதுல நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை படிச்சிருங்க. தென் யார் லைக்லி பிளேயிங் 11 ஆடுவாங்கன்னு சொல்லலாம். I think playing 11 will automatically pick, but anyway, I will read out the ம், names ம், quickly. KL Rahul, Gaikwad, ம். SVC, sorry, யசஸ்வி ஜெய்ஸ்வால். Jaiswal, Dhruv Jural, Virat Kohli, Rishabh Pant, Rohit Sharma. All-rounders Ravindra Jadeja, Nitish Kumar Reddy, Tilak Verma, Washington Sundar. Bowlers Arshdeep Singh, Harshit Rana, Kuldeep Yadav, Prasidh Krishna. ஓகே, ஹர்ஷித் ராணா அண்ட் பிரசீத் கிருஷ்ணா. ஓகே. சர்ப்ரைஸ்ட் பட் நாட் சர்ப்ரைஸ்ட். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ இந்த மேட்ச் கேஎல் ராகுல் தான் கேப்டன் இல்லையா? ஏதாவது சுபம் கில் ஆமா, இன்னும் இன்ஜுரியிலேருந்து வராததுனால கேஎல் ராகுல் தான் கேப்டன். ஸோ கேஎல் ராகுலுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு சீரீஸாக இருக்க போகுது? கேப்டனா கேக்குறீங்களா? இல்ல, பேட்ஸ்மேன் அவர் மேபி அவர் மேல நம்பர் 4 பேட்ஸ்மேன் ஆடுவாரா, இல்ல 5 ஆடுவாரா இப்படி? ஏன்னா அவர் அதுதான். டவுன் த ஆர்டர் தான் ஆடிட்டு இருந்தாரு, விக்கெட் ஆமாமா, கீப்பர் அதே மாதிரி. ரோல் தான் ப்ளே பண்ணுவார். எனக்கு தெரியும் மேலெல்லாம் வர்றதுக்குலாம் அவருக்கு இங்க தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கேப்டனா தான் அவருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னையடா பண்ண சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தானே அவருக்கு இது இருக்கும். ஏன்னா T20ல இல்ல ஓடிஐல ஐ திங்க் கேப்டன்சிங்கிறது சடனா அவருக்கு ஒரு ஆமா, ஆமா, சர்ப்ரைஸா ஆமா. தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அப்கோர்ஸ் இட் வில் ஆல் ஸ்டில் பி அ ப்ரிவிலேஜ் இல்லைங்களா. இந்தியன் டீம் கேப்டன் பண்றது ப்ரிவிலேஜா எடுத்துக்கிடுவாரு. பட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் மேக் ஹியூஜ் டிஃபரன்ஸ் டு த டீம். ஓகே, ஓகே. தட் பீயிங் செட், உங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஒவ்வொரு ஸ்லாட்டா சொல்லிட்டே வாங்க. எனக்கு அதுல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன். ஆமா, டாப் 3 ஜெய்ஸ்வால், ரோஹித், கோலி. ஓகே. 4 நம்பர் தான் 4 கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. ருத்ராஜ் கைக்வாட். நோ, அவர் பேக்கப் ஓப்பனர். ஓ, அப்போ நீங்க ஓகே, ஜெய்ஸ்வால் இல்லாம ஆடுறது கஷ்டம். ஆமா. ரிஷப் அப்ப பண்ட் தான் நம்பர் வரும். 4 யாரு? ரிஷப் பண்ட். நம்பர் 4 ரிஷப் பண்டா? ம் இன்ட்ரெஸ்டிங். ஐ வுட் கோ வித் கைக்வாட். கெய்க்வாடா? ஓகே சார், அவர் 3க்கு கீழே வந்தா அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் கஷ்டம் அவருக்கு.
சரி நீங்க பாப்போம். திலக் வர்மா சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஐ வாஸ் ஆக்சுவலி டிபேட்டிங் மை செல்ஃப் பிட்வீன் திலக் வர்மா அண்ட் ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட் ஓகே. ஆமா, ஏன்னா திலக் வர்மா நம்ம அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறப்ப கரெக்டா இருக்கும்னு தோணுது. திலக் பட் வர்மா கேன் ஆல்சோ கீப் இல்ல இல்லையா? ஆஹா, ஓகே கீப்பர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. கீப்பர் கிடையாது. அதுக்கு தான் ஜூரல் தானே நமக்கு பேக்கப் கீப்பர். ம் ஸோ அதனால ரிஷப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேர் என்ன கேஎல் ராகுல். ம் ஓகே ஃபைவ். அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா, ம் வாஷிங்டன் சுந்தர், ம் நிதிஷ்குமார் ரெட்டி. ஓ அகேன் ஓகே. ம் ஸோ இது எவ்வளோ 8 வந்துருச்சா? 8 வந்துருச்சு. ம் ஹர்ஷதீப் குல்தீப் சிங் குல்தீப் யாதவ், 9. ம் 10 ஆஹ், ஹர்ஷதீப் சிங். ஹர்ஷித் ராணா, இல்ல ஓகே 10 ஹர்ஷித் ராணா, 11 ஹர்ஷதீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங். எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டியா இல்ல திலக் வர்மாவா அப்படின்ற ஒரு திலக் வர்மா ஆனா கீழே வந்து பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ ஐ திங்க் டவுன் த ஆர்டர்ன்றனால நிதிஷ்குமார் ரெட்டி. ஓகே நீங்க சொன்ன டீம் வந்து பேட்டிங் மிடில் ஆர்டர் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இல்ல. ம் ஓகே. இப்போ சாரி சாரி. இப்போ இந்த இப்போ இந்த டீமை வச்சுட்டு நீங்க ஆக்சுவலா வந்து இந்தியாவோட இதை வந்து இது பண்ணிட முடியுமா? இல்ல பவுலிங் தானே சொல்றீங்க, கன்சர்னா சொல்றீங்க. பவுலிங் கொஞ்சம் கன்சர்னா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. நீங்க வந்து ஸ்குவாட்ல யாரும் இல்ல, பட் ஆனா வந்து இது வந்து நம்மள ஹாண்ட் பண்ணாதா அப்படின்னு கேக்குறேன். நாங்க நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்கோம் சார். ஓகே. இல்ல எனக்கு தெரிஞ்ச ஸ்பின் இந்த டிபார்ட்மெண்ட் இஸ் நெப்போலியன் ஓகே. சொல்லுவார்ல, அதாவது எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல அப்படின்ற மாதிரி. இல்ல ஸ்பின் ஐ திங்க் வி ஆர் கவர்டு. ஓகேங்களா, இதுக்கு மேல வேற யாரும் இல்லைன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். நானு ஃபாஸ்ட் பவுலிங்ல தான் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் தான் லீட் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஹர்ஷித் ராணா நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் வித் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா, அவர் கிளிக் ஆயிட்டாருன்னா உங்களுக்கு பவுலிங்ல வந்து ஒன்றும் ரொம்ப தெரியாது. எஸ்பெஷலி டெத் பவுலிங் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு ஒரு கன்சர்னா பாக்குறேன் நான். ஓகே. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ராஞ்சியில என்ன ப்ரிடிக்ட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓடிஐ ப்ரிடிக்ஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? இந்தியா வில் கிளன்ச் ஓடிஐ சீரீஸ். சரி, நிறைய பல்பு வாங்கிட்டேன், இருந்தாலும் சொல்றேன் 3-0 டு இந்தியா. 3-0 டு இந்தியா. ஓகே. ரொம்ப ஓவரா திடீர்னு பண்றனோ யோசிக்கிறனோ. சரி, நம்பிக்கை. மேபி I'll go with like 2-1 for India. சேஃபா இது பண்ணிக்கிட்டீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐ திங்க் இந்தியா வில் வின். எஸ்பெஷலி ஐ பிலீவ்ட் இட் இஸ் a pure batting track and ராஞ்சி. ஸோ அதனால இல்ல, வந்து அது இந்தியா பியூர் பேட்டிங்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் there will be something for both ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஸ்பின்னுங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன் நானு. அது போக இந்தியா வந்து 2 மேட்ச் அங்க தோத்துருக்காங்க. ஐ திங்க் மொத்தமா 6 விளையாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3-2-1 ஒரு ரிசல்ட் நினைக்கிறேன். அந்த தோத்த மேட்ச் வந்து ஏதோ கொஞ்சம் அடி வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா கூட. ஆஸ்திரேலியா வந்து பயங்கரமா திருப்பி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பிச்சு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபிளாட் ட்ராக்கர்லாம் இருக்காது, ஸ்மெல்லியா இருக்குங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆனா ஹேவிங் செட் தட் இட் இஸ் a favorite ground for one of the top 3. ஆமா, 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 384 ரன்ஸ், 192 ஆவரேஜ். ரொம்ப கம்மியா வச்சிருக்காரு. அப்படிதான் ஸ்டாட்ஸ் சொல்லுது கரண்டா. அத அந்த ட்ரெண்ட கண்டினியூ பண்றாரான்னு பாக்கலாம். ஓகே. உங்களோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் ஃபர்ஸ்ட் ஓடிஐ? ஜெய்ஸ்வால். யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஓகே. நானுமே வந்து ஜெய்ஸ்வால் தான் சூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து அவர் கில்லோட ஆப்சன்ஸா அவர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரோட பிளேஸை வந்து சிமெண்ட் பண்ணிக்குவாரு. அந்த ஆங்கிள் தான் நானும் யோசித்தேன். ஏன்னா அவருக்கு கிடைக்கிற ஒரு நல்ல சான்ஸ் இந்த கேப், இந்த ஓப்பனிங் லேஸ்ல கிடைக்காது யாருக்கும். கிடைக்காது. வெரி குட் சான்ஸ் பாருங்க. ஆனா திடீர்னு வந்து அங்கே ருத்ராஜ் கைக்வாட் ஆட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹி ஆல்சோ டிசர்வ் தட். பட் ஆனால் தட் உட் பி லைக் வெரி ஹார்ஷ் ஆன் லைக் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஓகே,
தட் பீயிங் இல்ல அது செட், மாறாது எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு ரீசன் என்னன்னா தே பிலீவ் இன் தட் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் as well. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரைட்டு ரோஹித் சார். கன்ஃபார்ம் திடீர்னு பண்றது. காலையில எந்திரிச்சா உங்களுக்கு என்ன தோணுன்றது தெரியாதுல்ல. திடீர்னு நாளைக்கு காலையில எனக்கு வேணாம், நீ வந்து திடீர்னு வந்து நீ எனக்கு தோணலை, எனக்கு தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆமா. இன்னும் ஒண்ணே ஒண்ணு வந்து அந்த கிரவுண்ட்ல வந்து 2022ல சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாண்டுருக்கோம். ஐ திங்க் 278 என்னமோ சேஸ் பண்றது வந்து 46 ஓவர்ஸ்ல அடிச்சிட்டோம். இவரு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அது ஒரு ஹாப்பி பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஓகே, நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்தியாவோட மேஜர் ட்ரம்ப் கார்டு இல்லை வந்து இது டெஃபினட்டாக இல்ல நீங்க பண்ணுவாங்களா? சவுத் ஆப்பிரிக்கால பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் நீங்க சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் கார்டு போகலாம். ஓ, டெவால் பிரவிஸ். டெவால் பிரவிஸ் ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயராக 3 மேட்ச் ஆடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் மகாராஜ். ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஐ ஜஸ்ட் கெட் அ ஃபீல் லைக் ஹி வில் மேக் சம் டிஃபரன்ஸ். ஓகே, ஓகே, பார்ப்போம். ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்தியா வந்து இந்த விஷயத்த டெஃபினட்டாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதுதான் அவங்களோட விக்ட்ரி ஃபார்முலாவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது 300+ ஸ்கோரு, அப்படி இல்லைனா வந்து பவர் பிளேயில் வந்து ஒரு 60 for 2 இல்லை 2 விக்கெட் எடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது வந்து சொல்லணும்னா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல இந்தியா ஹேஸ் டு கெட் அஸ் மச் அஸ் பாசிபிள். நம்ம அதுதான் நம்ம இப்போ கரெக்டா பேசுறோம்னா பவுலிங் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி வீக் இல்லைங்களா? ஸோ எவ்வளோ ரன்ஸ் அடிக்க முடியுமா? இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, தட் would be the right word. ஆமா ஆமா ஆமா. அதனால வந்து எவ்வளவு அதிகமா அந்த எக்ஸ்ட்ரா குஷன் ரன்ஸ் அடிச்சுக்கிறாங்களோ அது வந்து அவங்களுக்கு நல்லது. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இது என்னன்னா இந்த ரெண்டு டீம், அதாவது இங்க இருக்கிற ஸ்குவாடு வந்து ரெண்டு பேருமே ஓடிஐ ரொம்ப அகைன்ஸ்ட் ஈச் அதர் விளையாண்டது இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால ரெண்டு பேருக்கும் ரொம்ப தெரிஞ்சு இருக்காது. ஸோ அதனால அவங்களோட ஸ்ட்ராட்டஜி உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ தே வில் கோ வித் லைக் நோ பிளான்ஸ் ஆர் லைக் நோ எக்ஸிஸ்டிங் பிளான் ஆர் எனிதிங். அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள போக மாட்டாங்க. அது ஒண்ணுதான். அது பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் மேட்சப்ஸ் இருக்கு. வந்து நிறைய இருக்காதுன்னு சொல்ல வரீங்க. ஓகே. ஆமா, சிம்பிளா சொன்னா மேட்சப்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது, இருக்காதுங்கிறத விட தெரியாது. ஓகே, நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து செம்மையாக அடி வாங்கிட்டு வரோம். இந்த ஒரு ஓடிஐ சீரீஸ் அது வந்து நம்மளுக்கு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம், வேண்டிப்போம். அண்ட் தட் இஸ் ஹவ் திங்ஸ் ஷுட் பி. தட் பீயிங் செட், இந்த மேட்ச் வந்து சண்டே ராஞ்சியில் நடக்குது. அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அந்த மேட்ச் எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக நானும் மாஸ்டர் ஒரு வீடியோ போடுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிரிக்கெட் பிடிக்கும்னா இந்த சேனலை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாங்கள் போடுற கண்டென்ட்ஸ் இது எல்லாமே பிடிக்கும். உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் இந்தியாவோட இந்த ஓடிஐ சீரிஸ் எப்படி போகும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம அதை வந்து ரிவ்யூ வீடியோவில் நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டாக நடந்துச்சா இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.